வணக்கம். கடனிலிருந்து நிரந்தரமா தப்பிக்கணும்னு நினைக்கிறீங்களா? அப்போ இந்த தொகுப்பு உங்களுக்கு தான். இன்னைக்கு நாம 2 முக்கியமான வீடியோக்களை ஒப்பிட்டு கடனிலிருந்து மீள்வதற்கான 7 சூப்பரான வழிமுறைகளை தெளிவா அலச போறோம். பட்டியலிடுதல், பட்ஜெட், செலவு குறைப்புன்னு ஆரம்பிச்சு நிதி அறிவு வரைக்கும் எல்லாமே இதுல இருக்கு. வாங்க நேரா விஷயத்துக்குள்ள போலாம். கடனோடு விழிப்பதை விட பசியோடு தூங்குவது மேல். இது சும்மா சாதாரண பழமொழி கிடையாதுங்க. கடன் எப்படி ஒரு மனுஷனோட நிம்மதியை பறிக்கும் அப்படிங்கறதோட உண்மையான வழி இதுல இருக்கு. நம்ம சோர்ஸ்ல இது ரொம்ப ஆழமா சொல்லியிருக்காங்க. எந்த ஒரு சாதாரண மனுஷனும் கடன் வலையில சிக்கிட்டா சந்திக்கிற அவமானங்களை இது அப்பட்டமா காட்டுது. இன்னைக்கு நாம பார்க்க போற அந்த 6 முக்கிய பகுதிகள் என்னென்னன்னு பாத்தீங்கன்னா, 1. கடனின் பிடி, ஒரு அறிமுகம். 2. பட்டியலிடுதல் மற்றும் பட்ஜெட். 3. செலவு குறைப்பு மற்றும் கடன் மாற்றுதல். 4. திருப்பிச் செலுத்தும் திட்டங்கள். 5. தொடர் கண்காணிப்பு மற்றும் நிதி அறிவு. கடைசியா 6. கடன் இல்லாத சுதந்திர வாழ்க்கை. பகுதி 1. கடனின் பிடி, ஒரு அறிமுகம். இப்போ சீனாவுல போர் வீரர்களுக்கு வலியை குறைக்க ஓபியம் அப்படிங்கிற ஒரு போதைப்பொருள் கொடுத்தாங்க. அது தற்காலிகமா நிம்மதியை கொடுத்தாலும் நிரந்தரமா அவங்கள அழிச்சிடுச்சு. கடனும் கிட்டத்தட்ட அந்த ஓபியம் மாதிரி தாங்க. உடனடி தேவைக்கு அது கை கொடுக்கற மாதிரி தெரிஞ்சாலும் நாளடைவில் அது நம்மளோட சுயமரியாதையே சுத்தமா அழிச்சிடும். இதுதான் கடன் பொறி, அதாவது டெட் ட்ராப்னு சொல்றாங்க. கடனை அடைக்க மறுபடியும் கடன் வாங்குறது. நம்ம சோர்ஸ்ல ஒருத்தல் 5 லட்சம் பர்சனல் லோன் வாங்கி ஷேர் மார்க்கெட்ல முதலீடு செஞ்சு மார்க்கெட் சரிஞ்சதால 4,30,000 இழந்ததா ஒரு ஷாக்கிங்கான உதாரணம் சொல்லப்பட்டிருக்கு. கடன் வாங்கி பணக்காரராகலான்னு நினைக்கிறது எவ்வளோ பெரிய ஆபத்து பாத்தீங்களா? சரி, இந்த வலையிலிருந்து எப்படி வெளியே வர்றது? 2 வீடியோக்களையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது கடனிலிருந்து தப்பிக்க இந்த 7 வழிமுறைகள் தான் ரொம்ப முக்கியம்னு நமக்கு தெரிய வருது. கடன்களை பட்டியலிடுறது, பட்ஜெட் போடுறது, செலவை குறைக்கிறது, குறைந்த வட்டிக்கு மாத்துறது, திருப்பி செலுத்துற திட்டங்கள், கண்காணிப்பு, அப்புறம் நிதி அறிவு. இதுதான் நமக்கான கம்ப்ளீட் ரோட் மேப். பகுதி 2. பட்டியலிடுதல் மற்றும் சரியான பட்ஜெட். முதல்ல உங்க கைக்கு நிஜமா எவ்ளோ வருமானம் வருதுன்னு கணக்கு போடுங்க. அப்புறம் போன மாசம் பணம் எங்கெல்லாம் செலவாச்சுன்னு ட்ராக் பண்ணுங்க. கடைசியா உங்ககிட்ட இருக்கிற எல்லா கடன்களையும், அதோட வட்டி விகிதம், யார்கிட்ட வாங்கினீங்க அப்படிங்கிற முழு விவரத்தையும் ஒரு பேப்பர்ல லிஸ்ட் போடுங்க. இப்படி எழுதி பாட்டலேனா நம்ம பர்ஸ்ல இருக்கிற ஓட்டையை நம்மளால அடைக்கவே முடியாதுங்க. இதுல ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, கடனை நல்ல கடன், கெட்ட கடன்னு 2ஆ பிரிக்கலாம். கல்வி, தொழில் மாதிரி காலப்போக்குல மதிப்பு உயர்ற விஷயங்களுக்கு வாங்குறது நல்ல கடன். ஆனா வாங்கிய அடுத்த நிமிஷமே மதிப்பு குறைய ஆரம்பிக்கிற இஎம்ஐ ஃபோன், கார் இதெல்லாம் கெட்ட கடன். இந்த கெட்ட கடன்களை நாம கண்டிப்பா தவிர்க்கணும். உடனே நீங்க கேட்கலாம், நான் வட்டியே இல்லாம 0 காஸ்ட் இஎம்ஐல தான் வாங்குறேன் அப்படின்னு. அது ஒரு மிகப்பெரிய மாயைங்க. 0% வட்டிங்கிற ஒண்ணு கிடையவே கிடையாதுன்னு ரிசர்வ் பேங்க் சொல்லியிருக்கு. வட்டி தொகையை பொருளோட விலையிலேயே ரகசியமா சேர்த்து உங்களை வாங்க தோன்றதுதான் இதோட தந்திரமே. பகுதி 3. செலவு குறைப்பு மற்றும் கடன் மாற்றுதல். செலவு குறைக்கிறதுனா அது எப்படிப்பட்ட லெவல்ல இருக்கணும் தெரியுமா? நம்ம சோர்ஸ்ல ஒரு எழுத்தாளர் தன்னோட கடனை அடைக்க தினமும் கிடைக்கிற சில்லறைகளை சேர்த்து வச்சு அதுல 3000 ரூபாயை ஒரு கடையில கொடுத்து ஒரு மாசத்துக்கான பால் செலவை சமாளிச்சிருக்கார். ஒவ்வொரு ரூபாயும் எவ்வளவு முக்கியம்னு இதுல இருந்து நம்ம கத்துக்கலாம். இங்கதான் பெட்டர் டெப்ட், அதாவது குறைந்த வட்டி கடனுக்கு மாறுறது நமக்கு ஹெல்ப் பண்ணும். உதாரணத்துக்கு, உங்ககிட்ட 44% வட்டி கட்டக்கூடிய ரொம்ப அதிகமான கிரெடிட் கார்டு கடன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அத 12% வட்டியில ஒரு பேங்க் பர்சனல் லோன் வாங்கி உடனே அடைச்சிடலாம். கணக்கு போட்டு பார்த்தா இது உங்களுக்கு பெரிய பணத்தை மிச்சப்படுத்தும். பகுதி 4. திருப்பிச் செலுத்தும் திட்டங்கள். இப்போ பணத்தை எப்படி திருப்பி அடைக்கிறதுன்னு பார்க்கலாம். இதுல நீங்க 2 மெத்தட்ல ஒன்ன செலக்ட் பண்ணலாம். முதல்ல மனரீதியா ஒரு உந்துதல் வேணும்னா இருக்கிறதுலே ரொம்ப சின்ன கடனை முதல்ல அடைக்கிற ஸ்னோபால் மெத்தடை யூஸ் பண்ணலாம். இல்ல எனக்கு கணித ரீதியா பணம் மிச்சமாகணும்னா அதிக வட்டி இருக்கிற கடனை முதல்ல அடைக்கிற அவலாஞ்ச் மெத்தடை ஃபாலோ பண்ணலாம். இத 3 hours அப்படின்னு சொல்றாங்க. 1. ரீபே, எந்த அபராதமும் இல்லாம சரியான நேரத்துல இஎம்ஐ கட்டுறது. 2. ப்ரீபே, நமக்கு கிடைக்கிற போனஸ் பணத்தை வச்சு முன்கூட்டியே கட்டி அசலை குறைக்கிறது. 3. ரீஸ்ட்ரக்சர், ஒருவேளை கட்டவே முடியாத சூழ்நிலை வந்தா பேங்க் மேனேஜர் கிட்ட பேசி தவணை காலத்தை மாற்றி அமைக்கிறது. இது உங்க மாதாந்திர சுமைய கணிசமா குறைக்கும். பகுதி 5. தொடர் கண்காணிப்பு மற்றும் நிதி அறிவு. கடனை அடைச்சதும் நம்ம செய்ய வேண்டிய முதல் முக்கியமான விஷயம், அடுத்த 6 மாசத்துக்கான நம்ம செலவுகளுக்கு தேவையான ஒரு அவசர கால நிதியை, அதாவது எமர்ஜென்சி ஃபண்டை உருவாக்குறது தான். இது இல்லைன்னா மறுபடியும் கடன்குள்ள மாட்டிக்க வாய்ப்பு இருக்கு.
அதே போல கிரெடிட் கார்டுல எக்காரணத்தை கொண்டும் கேஷ் எடுக்கவே கூடாது. மறைமுக கட்டணங்கள் ஏதாவது இருக்கான்னு பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை தொடர்ந்து செக் பண்ணிட்டே இருங்க. பணத்தை நிர்வகிக்கிறது அப்படிங்கிறது நமக்கு இயற்கையாவே வரக்கூடிய ஒரு விஷயம் கிடையாதுங்க. பணத்தை எப்படி நிர்வகிக்கணும், எப்படி பாதுகாக்கணும், எப்படி வளர்க்கணும் அப்படிங்கிறது ஒரு வாழ்நாள் கல்வி. இந்த நிதி அறிவை நாம தொடர்ந்து கத்துக்கிட்டே இருந்தா மட்டுமா எதிர்காலத்துல எந்த கடன் கிட்ட இருந்தும் நம்மால தப்பிக்க முடியும். பகுதி 6. கடனில்லாத சுதந்திர வாழ்க்கை. இப்போ ஒரு ஆச்சரியமான விஷயத்தை பார்ப்போம். உங்ககிட்ட வெறும் ஒரே ₹1 கொடுத்து அதை அடுத்த 30 நாட்களுக்கு தொடர்ந்து டபுள் ஆகிட்டே போனா 30வது நாள் உங்ககிட்ட எவ்வளவு இருக்குன்னு கெஸ் பண்ண முடியுமா? நம்பவே முடியாத 53.5 கோடி ரூபாய் இருக்குங்க. கடன்ல இருந்து நீங்க முழுமையா வெளியே வந்த பிறகு உங்க பணத்தை முதலீடு செய்யும்போது இந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் எந்த அளவுக்கு ஒரு மேஜிக் பண்ணும் அப்படிங்கிறதுக்கு இதுதான் பெஸ்ட் உதாரணம். சோ இந்த 7 படி வழிகாட்டுதல் மூலமா எப்படி உங்க சுயமரியாதையும் கௌரவத்தையும் மீட்டெடுக்கலான்னு பார்த்தோம். இப்போ உங்களுக்கான நேரம் வந்தாச்சு. உங்களுடைய கடனற்ற பயணத்தை, அந்த சுதந்திரமான வாழ்க்கைய இன்றே தொடங்குவீர்களா? யோசிச்சு பாருங்க, செயல்படுத்த ஆரம்பிங்க.